புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு அவர் நிகழ்ச்சி. இது கேள்விகள் 1000. இன்னைக்கு ஜோதிடம் ஸ்பெஷல். வாழ்க்கையில எல்லாருக்குமே 1000 இல்ல 10000 கணக்கான கேள்விகள் இருக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லைனா கல்வி சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லைனா நம்மளுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கான தீர்வுகள் என்ன, ஜாதக ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? அதுக்காகவே தான் இன்னைக்கு நம்ம கேள்விகள் 1000ல ஜோதிடம் ஸ்பெஷலா நம்ம உங்களுக்காக ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேயர்கள் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கலாம், வாழ்க்கையில சில சந்தேகங்கள் இருக்கலாம், அதெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கலாம், அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணி கேட்கலாம். சோ அதுக்காக இன்னைக்கு பிரபல ஜோதிட நிலையம்ல இருந்து ஒரு பிரபலமான ஜோதிடர் நம்ம கூட இருக்காரு. திருமுருக ஜோதிட நிலையம் ஃப்ரம் சேலம்ல இருந்து திருமுருக கோவிந்தநாத சுவாமிகள் தான் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. ஓகே. ஸோ முதல்ல புதியுகம் சார்பாக நம்ம கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் ஆன்மீகம் அப்படின்றது வேறுபடும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி முதல்ல உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன்மீகம்னா அதை எப்படி நீங்கள் அணுகிறீங்க? நல்ல ஒரு முக்கியமான கேள்வியாக கேட்டிருக்கீங்க. ஆன்மீகம் அப்படின்றது இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய விளக்கங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆன்மீகம்ன்றதுக்கு பல விதமான டெஃபினேஷன் கொடுத்துட்ருக்காங்க. என்னுடைய கருத்துன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகமும் சரி பக்தி மார்க்கமும் சரி ஒரு மனிதனுடைய ஒழுக்கம். ஓகே. ஒழுக்கத்தின் ஒவ்வொரு மனிதனும் ஒழுக்கமாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை நல்ல விதத்தில் அடைய வேண்டும். அதற்காக ஒழுக்க நெறியை கொண்டு வரணும் அப்படின்ற போது முதல்ல பக்தியை கொண்டு வராங்க. பக்தியை கொண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பக்தியின் மூலிமா பயத்தை உருவாக்குறாங்க. இந்த தவறுகள் செய்தால் இந்த மாதிரி குற்றங்கள் உருவாகும், இந்த மாதிரியான குற்றங்கள் உருவாகினால் இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய சந்ததிக்கும் வரும் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தை உருவாக்குறாங்க. இந்த பயத்தை உருவாக்குறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவரை கெடுக்கும் நோக்கம் அல்ல, அவரை ஒழுக்கப்படுத்தி அந்த குடும்பங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போகணுன்றதுக்காக. என்னை பொறுத்தவரை ஆன்மீகம்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம் மட்டும்தான் சொல்லுவேன். பக்தி மார்க்கத்திலும் மிக முக்கியமானது ஒழுக்கம் மட்டுமே. ஒழுக்கமாக இருந்தால் எல்லாம் அதில் சரியாக இருக்கும். அருமையாக சொல்லியிருக்கீங்க. காலையிலேயே ஒரு நல்ல விஷயம், அதாவது ஆன்மீகம் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் அ டிசிப்ளின் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்பவே ஒரு அருமையான விஷயம். ஸோ அதை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போது நம்ம நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசியில் இருக்கோம், நட்சத்திரத்தில் இருக்கோம். அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு பரிகாரம் கொடுக்குறாங்க பார்க்குறவங்க எல்லாருமே. பட் எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், நம்மளுடைய கர்ம வினைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் இந்தந்த பரிகாரங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு அதுல இருந்து ஒரு விதமான விடை வேணா கிடைக்கலாம், ஒரு சில தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் முற்றிலும் ஒரு தீர்வு கிடைக்குமா பரிகாரங்கள் பண்ணா? நம்மளுடைய விதியவே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பரிகாரங்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கு. ஸோ அதுக்கான விடை என்ன? அதாவதுங்கம்மா, இதுல பரிகாரம் அப்படின்றது முக்கியமா பார்த்துட்டிங்கன்னா, பெரும்பாலானவங்க செய்யக்கூடியது தன்னுடைய தேவை பூர்த்தியாக வேண்டும். இந்த தேவை பூர்த்தி ஆகாமல் இருப்பதற்கு அவரவர்கள் செய்த விதி பயன், அவங்களுடைய முன்ஜென்மமோ அவர்களுடைய முன்னோர்களோ ஏதாவது செய்த அதன் மூலியமா வரக்கூடிய சுப அசுப விஷயங்கள் கிரகங்கள் ரீதியாக ஜாதகத்தில் வேலை செய்யும். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பூர்வ புண்ணியத்தோடைய கணக்கு. முதல்ல பிறந்த ஜாதகம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிறந்த ஜாதகம்ன்றது அந்த குடும்பத்தோடையும் அந்த ஜாதகர் தனிப்பட்ட உங்களுக்கு எனக்குன்னு ஜாதகம் எழுதுறேன் இல்லைங்களா, அதனுடைய கணக்கு என்ன எதுக்காக எழுதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம் முன்ஜென்மத்திலையும் நம்ம முன்னோர்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, நல்லதும் சரி கெட்டதும் சரி, அதை காட்டக்கூடிய கண்ணாடி தான் ஜாதகம். இந்த ஜாதகத்தோடைய முதல் முக்கியத்துவம் அதுதான், அதை உருவாக்குறது அதுதான். எதுக்காக இந்த ஜாதகத்தை உருவாக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சித்த மருத்துவத்தில் இன்றைக்கி இந்த விஞ்ஞானம் மிக பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. எந்த பிரச்சனைக்கும் அந்த இடத்த பர்டிகுலராக ஜூம் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஸ்கேன் வந்துடுச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்களுக்கு மன்னிக்கணும், நம்ம நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க. முதல் அழைப்பாளர். வணக்கம், இது கேள்விகள் 1000. ஹலோ வணக்கம், எங்க இருந்து கூப்பிடுறீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் எங்க ஊர் திருநெல்வேலி பேட்டை. ஓகே. என் பேர் கனகவதி. சூப்பர்மா. உங்களுடைய வயசு என்ன, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? வயசு என்னோட வயசு 44. என்னோட வீட்டுக்காரர் பேரு ஆரோக்கியராஜ். அவருக்கு வயசு 52. ஓகே. அவர் பெயிண்டர் தொழில் பார்க்காரு. ஓகேம்மா. அவருடைய ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? அவர் சிம்ம ராசி, மக நட்சத்திரம். ஓகேம்மா, இப்போ ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கங்கம்மா. ஆரோக்கியராஜுக்கு என்னம்மா சந்தேகம்? சிம்ம ராசி மக நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க, என்ன அவருக்கான கேள்வி? அண்ணே, வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்குண்ணே.
ம். இது எங்க வீட்டுல கடன் நரக வாழ்க்கையில நாங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவதுமா அவராலையா வேற காரணங்களா இல்லையா? கடன் பிரச்சனை என்ன? இல்லம்மா, அதுக்கு காரணம் யாருன்னு கேட்குறேன். அந்த கடன் இந்த மாதிரி பாதிப்புகள் வருவதற்கு அது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் வாங்கணும் முதல்ல, அப்படியே கடன் பெருக்கிட்டு வளர்ந்த. சரிங்கம்மா, பயப்பட வேண்டாம். உங்களுடைய இப்போ நீங்கள் என்ன தெய்வம் வழிபாடு பண்ணுறீங்க? இந்து மத தெய்வம் வழிபாடு பண்ணுறீங்களா இல்லை பிற மத கடவுள்கள் வழிபாடு பண்ணுறீங்களா? அவரு பிறப்பால வந்து ஆர்சி கிறிஸ்டின். ஓகேம்மா. நான் கன்வெர்ட் ஆனது. சரிம்மா. கல்யாணம் இப்போ என்னுடைய இதில் வந்து நம்ம இந்து மத வழிபாடு தான்மா எனக்கு அதிகம் தெரியும். நம்ம மற்ற இது நம்ம தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இந்த கடன் பிரச்சனை இந்த மாதிரி பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய முதல்ல விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக 9 நாட்கள் 11 நாட்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக, இப்போ அவர் இல்லைனாலும் நீங்கள் கன்வெர்ட் தானும் போது நீங்கள் கூட போய் விநாயகருக்கு முறையான வழிபாடு பண்ணுங்கள். விநாயகருக்கு தொடர்ந்து ஒரு 9 நாள் 11 நாட்கள் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தீபம் வச்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த கடன் தீர்றதுக்கு உண்டான வழி என்னன்னு காமிப்பார். அந்த வழியில் நீங்கள் போகுங்க, கட்டாயம் உங்களுடைய கடன் குறைஞ்சி வரும், குடும்பம் நல்லா இருக்குமா. அழைப்புக்கு ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ ஜாதகம் அப்படின்றது ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்றத பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா நாடி பார்த்து, வாத பித்த கபம் பார்த்து அதன் மூலிமா மருத்துவத்தை சொல்கிறாங்க. வாதம் அதிகமான இந்த மாதிரி மூலிகைகள் எடுத்துக்கோங்க, பித்தங்கள் அதிகமான இந்த மாதிரி மூலிகைகள் எடுத்துக்கோங்க, மருத்துவத்தில் சொல்லிடுறாங்க. இப்போ மருத்துவத்துக்கு மூலிகைகள் கண்டுபிடிச்சி பல சித்தர் பெருமக்கள், பல முன்னோர்கள், ஞானிகள் வந்து பல விஷயங்கள் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை தாண்டி ஒரு பாதிப்பு வருது மக்களுக்கு பல விதத்தில், குடும்பங்கள் ரீதியாக, ஸ்பிரிச்சுவலாக நிறைய பாதிப்புகள். ஒரு மனிதனுக்கு வந்து உடல் மட்டும் இல்லாமல் மனதளவில் பாதிக்கும் போது இவன் ஏன் இந்த மனதளவில் இப்படி பாதிக்கிறான், இதற்கான காரணம் என்ன, இவனை சுற்றி இந்த மாதிரியான பாதிப்புகள் என்ன காரணத்தினால வருது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஆலோசிக்கும் போது தான் இந்த ஜோதிடம் வந்திருக்குன்றது என்னுடைய அனுமானம். அந்த ஜோதிடம் வந்திருக்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறப்பின் நேரத்தை பொறுத்து நவகிரகங்கள் எப்படி இருக்குது, வானமண்டலத்தில் எப்படி இருக்குது, இவ பிறந்த நேரத்துக்கு அந்த லக்ன அமைப்புகள்லாம் போட்டு பார்க்கும்போது ஜோதிடத்தில் தெளிவாக வருதுங்கம்மா. ஒரு இப்போ என் ஜாதகம் எடுத்திங்கன்னா, என்னுடைய ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 12 பாவங்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே 12 வீடு உண்டு, 9 கிரகங்கள். அந்த குடும்பத்தில் செய்த முன்ஜென்ம பாவ வினைக்கும் அவருடைய முன்ஜென்ம பாவ வினைக்கும் தகுந்த மாதிரி தான் அந்த ஜாதகம் பிறக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிடலாம். யாரும் எந்த பிறப்பும் கேட்டு வாங்குவதில்லை, யாரும் எந்த பிள்ளையும் விரும்பி பெறுவதில்லை. நீங்கள் இப்படி எனக்கு குழந்தை வேண்டும், பிறக்கும் போதே குழந்தை கோடீஸ்வரனாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது நடக்க போகிறதில்லை. ஒரு குழந்தையாக நான் வந்து ஒரு பெரிய ஒரு 1000 கோடி 2000 கோடி வச்சுருக்கிற குடும்பத்தில் போய் பிறக்கணும்னு நானும் நினச்சாலும் அது நடக்க போகிறதில்லை. இதுதான் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம். நீங்கள் யாருக்கு எந்த தாய் தந்தை இருக்குது குழந்தையாக பிறந்து அந்த வினை பயனை அனுபவிக்க வேண்டுமோ அதற்கும் உங்களுடைய முன்ஜென்மமும் ஒத்து போகும். சம்பந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறக்காது. இந்த குழந்தையோட முன்ஜென்மமும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய பாவ புண்ணியங்களும் ஒன்றா போகுங்க. அந்த இடத்துல அந்த குழந்தை பிறந்து அதனுடைய வழியில் வரக்கூடிய கஷ்டங்களையும் நல்லதையும் அனுபவிக்கணும். இப்போ இந்த இடத்துல என்னுடைய மாற்றம் என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் நல்லது நடக்கும்போது பயப்படுறதே கிடையாது, யாரும் கஷ்டப்பட போகிறதும் கிடையாது. இப்போ உங்கள் கையில் 20 லட்சம் கொடுத்தா நீ வேணான்னு சொல்லுவீங்க? நான் ஏன் வேணான்னு சொல்ல போகிறேன்? ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்தா வேணான்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை நீங்கள் எனக்கு கொடுத்தா நான் வேணான்னு சொல்ல போகிறேன்னா? எதுவுமே கிடையாது. அப்போ தேவைகள் பூர்த்தி ஆகும்போது நம்ம எந்த விதத்திலையும் தெய்வங்களையோ மற்ற விஷயங்களையும் பெருசாக நாடுவதில்லை. கஷ்டம் வரும்போது தான் நாடுறோம். அப்போ இங்கே கஷ்டம் வரும்போது தெய்வங்களை நாடும் பொழுது, இப்போ சமீபத்தில் கூட ஒவ்வொரு கோயிலாக கூட்டங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. எனக்கு தெரிய, எனக்கு இப்போ 40 வயது தான் நடப்பு. நான் சின்ன பையன் தான், உடம்பளவு பெருசாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலையும் இவ்வளோ கூட்டம் பார்க்கல. இப்போ வந்து கோயிலாக மக்கள் போகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே ஏதோ ஒரு தேவை இருக்குது. இங்கே போனால் இது சரியாயிடுமா, அங்கே போனால் அது சரியாயிடுமான்னு ஒரு எதிர்பார்ப்பில் போகிறாங்க. யாருமே அடிப்படையாக இருக்கிற பாதிப்பை கவனிக்கிறது இல்லை. திருமுருக கோகுலநாத சுவாமிகள் சேலம்ல இருந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காரு. நேயர்களுடைய பல கேள்விகளுக்கும் வந்து தொடர்ச்சியா பதில் அளிக்க உள்ளார். ஸோ அந்த விதத்துல இப்போ ஒரு நேயர் இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இது கேள்விகள் 1000. ஹலோ,
வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? நான் வேலூர்ல இருந்து பஷீரா பேசுறேன். ஓகே, கேள்வி யாருக்கு கேட்க போறீங்க? என் 2 பையனுக்கு. சரி, முதல் பையனுடைய பேரு, அவருடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்றீங்களா? அது எல்லாம் இல்லைங்க. சரி, ஓகே, ஐயா கிட்ட நீங்க பேசலாம். ஹலோ, வணக்கங்கம்மா. வணக்கம் சார். பசங்களுடைய பேர் என்னம்மா? முகமது இர்ஃபான். அது வச்சது கூப்பிடுறது முகமது இர்ஃபான். சரிம்மா. 3/6/2003. சரிம்மா. 6/3/2000. இல்ல, அவருக்கு என்ன கேள்விமா? அவங்க படிச்சிட்டு முடிச்சிட்டாரு. பிசிஏ கம்ப்யூட்டர் படிச்சிக்கிறாங்க. வேலை சரியா அமைக்கல. இப்ப ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிறாருங்களா? இல்ல. ஆமா ஆமா, போயிட்டு இருக்கிறாரு. அது அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இன்னொரு சின்ன பையன். இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவருக்கு வேலையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் விருப்பத்துக்கு தான் மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இதை விட்டா இன்னும் நல்ல இடத்துக்கு போகலான்னு அவர் விருப்பத்துக்கு தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. பாதிப்புகளோ தடைகளோ எதுவும் இல்லைம்மா, பயப்பட வேண்டாம், நல்லா இருக்குமா. அழைப்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க, உங்க பேர் என்ன? ஓகே, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? என்னோட அண்ணன் மகனுக்காக பேசுறேன். சரி, அவங்க ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லிடுறீங்களா? 17/7/91 டேட் ஆஃப் பர்த். கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். சரி, ஐயா கிட்ட உங்க கேள்வியை கேளுங்க. ஹலோ, வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. என்னோட அண்ணன் மகனுக்கு திருமணம் இன்னும் நடக்கல. வேலையும் சரியான வேலை இல்லை. அது எப்போ திருமணம் ஆகும்னு கொஞ்சம் சொல்லுங்க. மகனுங்களா மகளுங்களா? மகன். மகன். மகன் பேர் என்னங்க? சங்கர நாராயணன். சங்கர நாராயணன். சரி சரிங்கம்மா. என்ன கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரமா சொன்னீங்க? லக்னம் தெரியல. சரிம்மா. அவங்க குலதெய்வம் என்னம்மா? கன்னியம்மன். கன்னியம்மன். சரிம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேன். அவங்க காஞ்சிபுரத்துல இருக்காங்க. காஞ்சிபுரம். ஆமா. சரிம்மா. அது பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா லக்ன 7ஆம் இடம் அல்லது 2ஆம் இடத்துல அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு அல்லது கேது, இந்த மாதிரி கிரகங்கள் கட்டாயம் இருக்கும். இதனுடைய இடையூறு தான் அவருக்கு திருமணம் தள்ளி போயிட்டு இருக்குமா. அது என்ன காரணம்னு பார்த்து அதுக்கு உண்டான விஷயங்கள் என்னன்றதை முறைப்படி ஜாதக ரீதியாக பார்த்துட்டு குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு அழைச்சி வச்சு வீட்டில் முறையான வழிபாடு எடுக்கணுமா. குலதெய்வம் அந்த குடும்பத்தில் கட்டாயம் தடைபட்டு இருக்குமா. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குலதெய்வம் அந்த குடும்பத்தில் தடைபட்டு இருக்குது. குலதெய்வம் தடைபடுவதற்கு பல காரணங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் இருக்குது. அதில் ஏதோ ஒரு காரணத்தினால குலதெய்வம் அங்கே தடைபட்டுருக்கு. அந்த குலதெய்வ தடையை நிவர்த்தி பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கறது இப்போ ரொம்ப முறையாக உருவாக்கி ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்கும். ஞான துர்காம்பிகையோட எந்திரம், அதற்குண்டான மந்திர வழிபாடுகளும் தியான முறைகளும் முறையாக எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை முறையாக வாங்கி வச்சு உங்கள் வீட்டில் அந்த தம்பியை அதுக்கு ஒரு 11 நாட்கள் 21 நாட்கள்னு பூஜை கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிற பூஜை முறைகளை அதுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். குலதெய்வம் இருந்தால் தான் எல்லா தெய்வங்களும் பலன் தரும். முதல்ல இந்த தடையை நீக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வாங்கி வச்சு முடிஞ்சால் முயற்சி பண்ணி வழிபாடு பண்ண சொல்லுங்கள். அதிகபட்சம் ஒரு 3 மாதத்திலிருந்து 4 மாதத்திற்குள் நல்ல திருமண வாழ்க்கையும் அமையும். அமையக்கூடிய வாழ்க்கை கடைசி காலம் வரை குறையில்லாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதற்கு குலதெய்வம் பொறுப்பு. அந்த குலதெய்வம் அதை செய்து தருவதற்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன். முயற்சி செய்து வாய்ப்பு இருந்தால் நேரில் பயனடையுங்கள்மா. அருமை சார். ஸோ வாழ்த்துக்கள். ஐயா சொன்னபடி ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இது கேள்விகள் 1000. வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, உங்க பேர் என்ன, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? பேர் உஷா ராணி. ஓகே, இது அவனுக்காக பேசுறோம் மேடம். ஓகே, அவருடைய ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லிடுறீங்களா? ராசி விசாக நட்சத்திரம், துலா ராசி. ஓகே, அவருடைய பிறந்த தேதி 22/5/97. ஓகேம்மா, ஓகே. இப்ப ஐயா இருக்காரு, உங்களுடைய கேள்வி அவர்கிட்ட கேட்கலாம். டைம் கேளுங்க. அவருடைய பிறந்த நேரம் சொல்றீங்களா? நேரம் 0:55. ஓகே. காலையில. ஓகே.
ஐயா பிறந்த லைன் நேரம் நைட்டு 12:55ங்களா? ஆமாமா ஆமாங்க காலையில காலையில் இல்லை 0:55ன்னு சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? எனக்கு சரியா புரியல. 0:55 12:55. 12:55 அதுதான் கேட்குறேன். ஓகேம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? பையனுக்கு வந்து கல்யாணம் முடிச்சான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மகனுடைய கல்யாணத்துக்காக கால் பண்ணியிருக்கேன். என்ன ராசி, என்ன நட்சத்திரங்கம்மா? விசாக நட்சத்திரம் துளாராசி. துலா ராசி. லக்னம் வந்து கும்ப லக்னம் வருதுங்கம்மா. சார் லக்ன 2ஆம் இடத்துல கேது பகவானும் சனி பகவான் இருக்காருமா. சரி சார். இதுக்கு முன்னாடி ஒரு காலர்கிட்ட என்ன சொன்னோம், இந்த 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிச்சாங்க, திருமண வாழ்க்கையில தடை வரும். இப்போ இந்த உங்களை இந்த யாருடைய ஜாதகமா? பையனோட ஜாதகம். உங்க பையனுதுங்களா? ஆமா சார். சரிம்மா. உங்க குலதெய்வம் என்னம்மா? மீன் நந்தேல் அம்மா. என்னம்மா? நந்தேல் அம்மா. நந்தேல் அம்மா. சரிம்மா சரிம்மா. இதே குடும்பத்தில் வந்து இந்த பிதுர் சாப குற்றம் சொல்லக்கூடியது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கம்மா. குடும்பத்தில் வந்து இந்த பிதுர் சாப குற்றம் முன்னோர்கள் செய்த பாவ வினைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா சார். அது வந்து தந்தை வழியில கொஞ்சம் அதிகமாக இருக்கு. சரி சார். அதை முறையாக நிவர்த்தி பண்ணிட்டு நான் உங்கள் சொல்லக்கூடிய அந்த துர்க்கை அம்மனுடைய வழிபாடு எடுக்க சொல்லுங்க. சரி சார். திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல வந்து சனியும் கேதும் சேர்ந்து உட்காருறது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது இல்லைங்க. திருமணம் ஆன பிறகு கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் வந்து போதிய முன்னேற்றத்தை கொடுக்காது. சொன்ன சொல்ல முதல்ல அவரால் காப்பாற்ற முடியாது. அதனால ஏகப்பட்ட இடையூறுகள்லாம் வரும். அதனால அவர் எந்த நாளுமே குலதெய்வத்தை தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணிட்டு அந்த துர்க்கை அம்மனுடைய வழிபாடு எடுக்க சொல்லுங்க. இந்த கேதுவால் வரக்கூடிய பாதிப்புகள், சனி பகவானால் வரக்கூடிய பாதிப்புகள் முதல் கொண்டு நவ கிரகங்களுடைய பாதிப்பையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஞான துர்காம்பிகையோடைய யந்திரம். அதை வாங்கி வச்சு பயன்பெறுங்க. ஆனால் குலதெய்வம் இல்லாமல் பலன் தராது. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வ ரீதியாக குற்றம் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணிட்டு தான் செய்யணும். நேரில் வரவங்களுக்கு குலதெய்வ ரீதியாக ஏதாவது பாதிப்பு இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரசன்னத்தில் நாங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு அதன் பிறகு தான் செஞ்சு தருவோம். ரெடிமேடாகவும் யாருக்கும் கிடையாது. இப்போ தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னா உங்களுக்கு தான், வேற ஒருத்தருக்கு செய்கிறோம்னா அவங்களுடைய பெயர் சொல்லி அவங்க குலதெய்வத்தை சொல்லி தனித்தனியாக தான் செய்வோம். வாய்ப்பு உள்ளவங்க நேரில் வந்து பயன்பெறுங்கள்மா. நன்றி, அழைப்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேரு, எங்கிருந்து பேசுறீங்க? என் பேர் லதா. என் மகளுக்காக பார்க்கணும். ஓகே, அவங்களுடைய பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்றீங்களா? அவங்க பேரு வீரா. ஓகே. கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். சரி, அவங்க பிறந்த தேதி மற்றும் நேரம்? அவங்க 27ஆம் தேதி 9ஆம் மாசம் 1997ல பிறந்தாங்க. சரி, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 8:30 மணி காலையிலங்களா? காலையில. ஓகேமா. 27/10 சொன்னீங்களா? 27/9 1997. ஆமா. கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். பிறந்த நேரம் சொல்லுங்க. 8:30 மணி காலையில 8:30 மணி. ஓகே, இப்போ உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா. அவங்களுக்கு திருமணம் ஆகல, 27 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு தான் வரணும், எதுவும் சரியா அமையல. சரி, ஓகே. ஸோ மகளுடைய திருமணத்துக்காக கால் பண்ணியிருக்காங்கய்யா. பொண்ணு பேரு மீரான்னு சொன்னீங்களா? ஆமாங்க. குலதெய்வம் என்னம்மா? திருச்செந்தூர் முருகர். சரிம்மா. இந்த பொண்ணுக்கு வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லக்கூடியது, இந்த பொண்ணுக்கு லக்ன 7ஆம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லக்ன 2ஆம் இடத்துல ஆட்சி அடைகிறாருமா. திருமணம் அந்த பொண்ணுக்கு உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல 100% வாஸ்து குற்றமும் அல்லது செய்வனை பாதிப்பு அல்லது இறந்தவர்களுடைய பாதிப்பு, இறந்தவர்களுடைய ஏதாவது பிரேத சாபம், பிரேத தோஷம் சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ரீதியான பாதிப்புகள் அல்லது செய்வனை இந்த போன்ற பாதிப்புகள், வாஸ்து குற்றம் கட்டாயம் இருக்குங்க. இந்த பிரச்சனைகள் நீங்கள் சரி பண்ணிவிட்டு குலதெய்வத்தை முறையாக உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் துர்க்கையம்மனுடைய வழிபாடையும் முருகருடைய வழிபாடையும் எடுத்தால் திருமண வாழ்க்கை நல்ல விதமாக அமையுமா. இல்லைன்னா இது திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் வரும். ஏன்னா யாருடைய ஜாதகத்தில் லக்ன 7ஆம் இடத்து அதிபதி லக்ன 2ஆம் இடத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு சிரமத்தை காமிச்சு தான் போகும். அதனால் கொஞ்சம் இந்த முன்னாடியே நீங்கள் அதை முயற்சி பண்ணி அதை சரி பண்ணிக்கோங்கம்மா, நல்லது. நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம்.
வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? பேர் என்ன? மேடம் ராயபுரத்துல இருந்து மேடம். ஓகே, உங்க பேரு மற்றும் கேள்வி யாருக்காக கேட்க போறீங்க? என் பேர் சண்முக சுந்தரம் மேடம். பொண்ணு பேர் சரி, உங்க பொண்ணோடைய பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்றீங்களா? பொண்ணு பேர் வந்து திவ்யா பாரதி மேடம். சரி, திவ்யா பாரதி. 4/5 2005. 4/5/2005. பகல் 1:45 மேடம். மதியானம் 1:45ங்களா? ஆமா மேடம். சரி, அவங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரம்? அதான் மேடம் டவுட்டா இருக்குது மேடம். அதான் சார். சரி, ஓகே. ஸோ ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். மதியம் 1:45 தானே சொன்னீங்க? ஆமா ஆமா சார். என்ன ராசி என்ன நட்சத்திரம் தெரியலீங்களா? ஆமா தெரியும். நான் கரெக்டா சொல்றேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு தெரியலீங்களா? அது சொல்லுங்க சார். இல்ல தெரியல சார், ஒன்றும் பார்க்கல. சரிங்க. ஐயா லைன்ல தான் இருக்காங்க. உங்க மகளுக்கான கேள்வி என்ன சார்? கல்வி சார்ந்து கேட்க போறீங்களா? ஆமா ஆமா மேடம். நல்லா படிக்குமா? என்ன கோர்ஸ் எடுக்கலாம்? அதுக்காக மேடம். இப்போ என்ன படிச்சிட்டு இருக்காங்க சார்? இப்ப நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. ஓகே ஓகே ஓகே. நல்லா ஸ்கோர் பண்ணல. ஓகே. மறுபடியும் கோச்சிங் கிளாஸ் போட்டுக்குது. படிச்சுக்கிறாங்க. சரி சாமி வணக்கங்க. அந்த பொண்ணு வந்து மீனராசி, பூரட்டாதி நட்சத்திரம். ஓகே சார். லக்னம் வந்து சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஆமாங்க. அவங்களுக்கு வந்து மருத்துவ ரீதியான கல்விக்கான வாய்ப்பு உண்டானா உண்டு. அதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு, அதுல எதுவும் மாற்றம் இல்லை. ஆனா வந்து லக்ன 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் பகையாயிட்டாரு. கேது கூட உட்காந்துருக்கிறாரு. கேது போல் கெடுப்பான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் நன்றாக இருந்தாதான் அந்த ஜாதகர் நல்லா சம்பாதிக்க முடியும், குடும்பத்தை நல்ல வளர்ச்சி பண்ணிக்க முடியும், பலவிதமான விஷயங்களை உருவாக்கி கொள்ள முடியும். நாம் சொல்கிற வாக்கு பழிக்கணும்னா, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருக்கணும்னா 2ஆம் இடம் முக்கியம். நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தர்கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுக்குறீங்க, இன்னும் 4 நாளையில் நான் உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்றேங்க அப்படின்னு நீங்கள் ஒரு தொழில் ரீதியாக ஒரு உத்தரவாதம் கொடுக்குறீங்கன்னா, அந்த உத்தரவாதத்தை நீங்கள் அந்த வாக்கை காப்பாற்றணும்னா 2ஆம் இடம் முக்கியம். அந்த மாதிரி உங்கள் பொண்ணு உங்ககிட்ட வாக்கை காப்பாற்றணும்னா அந்த 2ஆம் இடம் ரொம்ப முக்கியம், உங்களுடைய ஆசையை காப்பாற்றணும்னா. ஆனால் அந்த பொண்ணுக்கு மருத்துவ ரீதியான வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்துல வந்து கொஞ்சம் பாவகிரகங்கள் உட்காந்து லாபத்தையும் குடும்ப மேன்மையும் தடுக்குது. அது நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் பாருங்கள். இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கமே விதியை மாற்றும் பரிகாரம் தான். நாம் நினைக்கிறது நமக்கு கைகூடி வரணும். நாம் நினைக்கிற நல்லது, நாம் எடுக்கிற முயற்சி நமக்கு வெற்றியை கொடுக்கணும். அந்த அதிர்ஷ்டத்தை தர்றது நம்மளுடைய ஞான துர்காம்பிகை. அந்த ஞான துர்காம்பிகையை முறையாக பயன்படுத்துங்க. முதல்ல குலதெய்வம் ரொம்ப முக்கியம். இந்த பொண்ணு ஜாதக ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வத்தில் பெரிய குற்றம் குறை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. உங்களுடைய முன்னோர்கள் வழியில் மட்டும் ஒரு ஆத்மா ஏதாவது யாராவது எதிர்பாராமல் மரணம் ஆகியிருந்தால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கூட பிறந்தவங்களோ அல்லது அப்பா கூட பிறந்தவங்களோ இருந்திருந்தால் அந்த ஆன்மாவுடைய தோஷம் இருக்கும். அதை நீக்கிட்டு குலதெய்வத்தை முறையாக அழைச்சிட்டு இந்த ஞான துர்காம்பிகையோடைய எந்திரத்தை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க சாமி. நல்ல வெற்றி உங்கள் பொண்ணுக்கும் கிடைக்கும், குடும்பத்துக்கும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்லது. இல்லை, உங்கள் குலதெய்வத்தில் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் குலதெய்வம் தடைபடுது. தப்பு இல்லை. முத்துமாரியம்மன் கோயில் வச்சிருக்கோம். வீட்டுக்கு எதிர்க்கே இருக்கு. நல்லது. அது எப்படி நல்லது தானே? அது இல்ல அதெல்லாம், அதாவது 5ஆம் இடம் பாதிக்கல சாமி, பூர்வ புண்ணியம் பாதிக்கல. 9ஆம் இடம்ன்றது முன்னோரு வழியில கெட்டு போயிருச்சு. அந்த முன்னோர்னால வந்த தோஷத்தை நீக்கிட்டீங்கன்னா பூர்வ புண்ணியம் முழுசும் புண்ணியம் மட்டுமே வேலை செய்யும், பாவம் வேலை செய்யும். அது எப்படி நினைக்கிறது? வாங்க, நேரில் வாங்க, காசு செலவாகும், செஞ்சுக்கலாம். ஓகே, அழைப்புக்கு ரொம்ப நன்றி சார். ஐயா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய மகளினுடைய கல்வி வாழ்க்கையில வெற்றி அடையலாம். அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நாங்க பெண்ணாடத்துல இருந்து பேசுறோம் மேம், கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, உங்க பேர் என்னம்மா? யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேக்குறேன். சரி, உங்க பேர்? அமராவதி. ராசி மக நட்சத்திரம். இப்ப நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த நாள் மற்றும் பிறந்த 1982 மேம். 26/2 1982.
83 மேம். பிறந்த நேரம் தெரியல மேம் சரிங்க. சரி, ஓகே. உங்களுடைய பிறந்த நேரம் வேணுங்களே. பிறந்த நேரம் ஏதாவது? என்ன ராசி, என்ன நட்சத்திரங்கம்மா? சிம்ம ராசி மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பொதுவான பலன்கள் அதிகம் சொல்கிறது இல்லை, நம்ம கோச்சிக்காதீங்க. பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்கு கொஞ்சம் சிரமமான காலகட்டம் தான். குடும்பத்தில் தேவையில்லாத பாதிப்புகள் வரும், உடல்நிலையில் பாதிப்புகள் வரும், பொருளாதார இடையூறுகள் கட்டாயம் வரும். ஓகேம்மா. வாரியம் போறதுக்காக பாஸ் போட்டிருக்கேன் சார். சரிம்மா. போகலாங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிராவல்ஸ் பேசர் வச்சிருக்கோம். சரிம்மா. ஏர் டிராவல்ஸ் டிக்கெட் விசா போடுறது. இப்போ பாஸ் போட்டிருக்கேன். இல்லை, இப்போ 10ஆம் இடம்ன்றது தான் ஒரு ஜாதகத்துடைய தொழிற்ஸ்தானம். சரிங்களா? இந்த நீங்கள் பிறந்த டைம் சொல்லியிருந்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்த்து என்னன்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ பிறந்த நேரம் தெரியலன்னும் போது அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அது உண்மையாக இருக்கணும், ஏதோ மனசு திருப்திக்கு சொல்லக்கூடாது. இப்போ சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பொருளாதார சிக்கல்கள் இருக்கும். பொருளாதார ரீதியான பாதிப்பு உங்களுக்கு இருக்கா? இருக்கு சார். ஃபேமிலிலயும் நிறைய குடும்பத்தில் ஒற்றுமை குறைஞ்சிருக்கு இருக்குங்களா? இந்த ரெண்டையும் சரி பண்ணுறதுக்கு முதல்ல சூழ்நிலைகள் உருவாக்குங்க. இல்லைன்னா இதை கடந்து அடுத்த வெற்றி நிலையை எப்படி அடையலான்றதை பாருங்க. நேரில் வாங்க, உங்களால் முடிஞ்சால் நேரில் வந்து உங்களுடைய குலதெய்வ பிரசன்னம் எங்ககிட்ட பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தை நேரில் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கு உண்டான முறையான தெளிவை நாங்கள் கொடுக்குறோம். வாய்ப்பு இருந்தால் அந்த உண்டான பரிகார முறைகள் நீங்கள் பண்ணிக்கோங்க. கட்டாயம் எங்ககிட்ட வரவங்களுக்கு வெற்றி நிச்சயம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுமா. நல்லது. அழைப்புக்கு நன்றி. அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்க பேரு? லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்களோட பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஓகே, உங்களுடைய லைன்ல ஒரு சின்ன சிக்னல் ப்ராப்ளம் இருக்கு. கொஞ்சம் சரியா மொபைலை வச்சு பேசுறீங்களா? ஓகே, இப்ப சொல்லுங்க, கேள்வி யாருக்காக கேட்க போறீங்க? சரி, உங்க பையனுடைய பேரு, பிறந்த தேதி? குலசீலன். ஓகே, தேதி வந்து 2 இல்ல சரியா கேட்கலமா, இன்னொரு வாட்டி சொல்றீங்களா? 22 என்ன மாசமா? ஓகே, சோ அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இது கேள்விகள் 1000. லைன்ல தான் இருக்கீங்க, பட் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால டிவியை பார்க்காம போன்ல பேசுறீங்களா? மயிலாடுதுறையில இருந்து பேசுறோம். ஓகேமா, உங்க பேரு, யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக பேசணும். பையன் பேரு மூவேந்தன். சரி, அவருடைய பிறந்த தேதி? 1988. சொல்லுங்க. இது விசாக நட்சத்திரம், துலாராசி, கும்பரசனம். சரிம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்க? திருமணத்துக்காக திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, அதனாலதான் கேட்கணும். சரி, அவருடைய ராசி நட்சத்திரம் என்ன சொல்லுங்க? விசாக நட்சத்திரம் 2வது பாகம். சரிம்மா, விசாக நட்சத்திரம். அவருடைய ராசி கும்பலக்கணம். சரிம்மா, உங்க குலதெய்வம் என்னம்மா? அங்காளம்மன். குலதெய்வம் அங்காளம்மன். அவருடைய வயதுமா? 88 பிறந்திருக்கு. 88ங்களா? 88ல பிறந்திருக்கிறாரு. சரிம்மா 37. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அவருடைய ஜாதக பிரகாரம் நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த 7ஆம் இடம் 2ஆம் இடம் பாதிச்சாவே திருமண வாழ்க்கை அமையறதுல பிரச்சனை, திருமணம் அமைஞ்சா பிரச்சனைன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆரம்பத்துலேருந்து இதே கேள்வி தான் வந்துகிட்டு இருக்கு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமணம் விரைவில் நடக்கணும் அப்படின்னா நாங்கள் எங்ககிட்ட வரவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நேரில் வந்து பண்ணிக்கலாம். எங்ககிட்ட வரவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா முதல்ல ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு பார்ப்போம். அடுத்தது பிரசன்னம் பார்ப்போம். குலதெய்வ பிரசன்னம் சோழி போட்டு ஆஞ்சநேயர் முன்னிலையில் அமர்ந்து சோழி போட்டு பிரசன்னம் பார்ப்போம். அந்த சோழி பிரசன்னத்தின் மூலிமா குடும்பத்தில் என்ன மாதிரியான பாவங்கள் இருக்குது, புண்ணியங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் கணக்கில் வரும். இருக்கிற இடத்துல ஏதாவது எதிர்மறையான செய்வனை பாதிப்புகளோ அல்லது வேறு ஏதாவது இறந்தவங்களுடைய குற்றங்களோ ஆத்மாவுடைய பிரவேசங்கள் எது இருந்தாலும் அந்த பிரசன்னத்தில் தெளிவாக தெரிஞ்சிருங்க. அந்த பிரசன்னம் பார்த்துட்டு அதன் பிறகு உங்கள் குலதெய்வம் நல்லபடியாக இருக்குது, பிரசன்னத்தில் எந்த குறையும் இல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த ஞான துர்காம்பிகையோடைய எந்திரத்தை முறையாக வாங்கி வீட்டில் வச்சு தொடர்ச்சியாக ஒரு 21 நாட்கள் பூஜை பண்ணிட்டு வந்தாவே பலவிதமான தடைகள் நீங்கி குடும்பத்துக்கு முன்னேற்றம் கிடைக்குங்கம்மா. அடுத்ததாக இந்த மாதிரியான பாதிப்பு ஏதாவது இருக்குது, பிதுர் சாபங்கள்லையோ வேறு ஏதாவது குற்றங்களோ குடும்பத்தில் இருக்குன்ற பட்சத்தில்
அதை முறையாக முதல்ல நிவர்த்தி பண்ணுங்கம்மா. இன்றைக்கி நிறைய பேர் எவ்வளவு கோயிலுக்கு போயும் எவ்வளோ சாமிக்கு மட்டும் பலன் கிடைக்காம போகுது. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கும்பிடாத சாமி இல்லைங்க, போகாத கோயில் இல்லை, பண்ணாத பரிகாரம் கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க இங்கே அதிகமாக இருக்காங்க. 95% அப்படி தான் இருக்காங்க. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையாக இருக்கக்கூடிய தோஷங்களையோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை குற்றங்களை பார்க்கறது கிடையாது. இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல நோய் இருக்குன்னா மருத்துவ ரீதியாக நம்ம போகிறோம், மருத்துவர்கிட்ட காமிக்கிறோம், அவர் அதுக்குண்டான மருத்துவ பரிசோதனை பண்ணி அதுக்குண்டான மருந்துகளையோ அல்லது அதுக்குண்டான சர்ஜரியோ பண்ணி அந்த நோயை சரி பண்ணி நமக்கு கொடுத்துட்றாரு. நம்ம நல்லா இருக்கிறோம், அடுத்த நாள் கொஞ்ச நாள் கழித்து சரியாயிடுறோம். அதே மாதிரி இந்த ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகம்ன்றது ஒரு மனிதனுடைய மருத்துவ ரிப்போர்ட் மாதிரிங்க. இவனுடைய பூர்வ ஜென்மத்தில் இவன் செய்த பாவத்திற்கு இப்போ என்ன தண்டனை அனுபவிக்க போகிறான், பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்துக்கு இப்போ என்ன நன்மை அடைய போகிறான் அப்படின்றத காமிக்கிறது தாங்க ஜாதகம். இப்போ இந்த ஜாதகத்தின் பார்க்கும்போது அது நமக்கு அவுட்லைன் கிடைச்சிருங்க. இன்னொன்று, ஜாதகத்தின் படி தான் விதி அமைன்னு சொல்கிறது தப்புங்க. அதாவது நோய்பட்ட ஒரு மனிதன் அந்த நோயை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னா மருத்துவர் தேவையில்லை. ஒரு நோய் வருது, அந்த நோயினால் அந்த மனிதன் அந்த நோயை முழுசும் வாழ்க்கையில் கடந்து அந்த அனுபவிச்சே தான் தீரணும், அதை சரியே பண்ண முடியாதுன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுகர் வந்தவங்க 90% இருக்க மாட்டாங்க. அதுக்கு 4 மருந்தை கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி எல்லோரும் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ நோய் இருக்குது, தீராத நோயின்னு எத்தனையோ இருக்குது, எளிதில் தீரக்கூடிய நோய்கள்னு எத்தனையோ இருக்குது. இப்போ இந்த மாதிரி மருத்துவம் எப்படி இன்றைக்கி பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கோ அது மாதிரி இந்த பரிகாரத்தில் தவறுகள் அதிகம் வளர்ந்துருக்கு. பரிகாரத்தில் உண்மையான பரிகாரங்கள் தெளிவாக நிறைய பேர் சொல்கிறதில்ல. இன்றைக்கி தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி நினைச்சவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு புது புது விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுலேயுமே யாருமே முறையான ஆலோசனை பண்ணுறது கிடையாது, முறையாக பயிற்சி பண்ணி பார்க்குறதில்ல. கிட்டத்தட்ட இப்போ நான் சொல்கிற பரிகாரங்கள் இதுவரையிலும் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800-900 பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 900 குடும்பத்திற்கு பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்மளை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 900 குடும்பங்கள் நம்ம சொன்னதை செஞ்சு இன்றைக்கி அடுத்த கட்ட வெற்றி நிலைக்கு போயிருக்கிறாங்க. அதன் மூலிமா தான் இன்றைக்கி நாங்கள் அடுத்த நிலைக்கு நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை முழுமையாக ஆராயறது கிடையாது. ஏதோ ஒன்று சொல்லி இந்த கோயிலுக்கு போங்க, இந்த சாமி கும்பிடுங்க, உடனே உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும், வீட்டில் இந்த பொருளை வைங்க, உப்பு வைங்க, இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பல விதத்தில் மக்களை அந்த வியூஸ் வரணுன்றதுக்காக பல விதத்தில் மக்களை குழப்பிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி பரிகாரம் தவறாக போகிறதுக்கான காரணம். என்னை பொறுத்தவரை என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு மனிதன் ஜெபிக்கணும்னா அந்த மனிதன் கூட கடவுள் இருக்கணும், இல்லைன்னா கடவுள் இருக்கிற இடத்துல அவன் இருக்கணும். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மனிதன் கட்டாயம் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும், விதியை வெல்ல முடியும். இதற்கு சிறந்த உதாரணம் சித்தர் பெருமக்கள். எந்த சித்தர் பெருமக்களும் ஒரே நாள் தியானம் பண்ண, ஒரே நாளில் எனக்கு இறைவன் காட்சி கொடுத்தார், அந்த ஒரே நாளில் மக்கள் அனைவருடைய நோயும் நான் தீர்க்கிறதுக்கான மருந்தை கண்டுபிடிச்சேன்னு யாரும் இங்கே சொல்லலை. எல்லாம் கடுமையான தவம் புரிந்து கடுமையான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டு பலவிதமான மக்கள் பலவிதமான துயரங்கள் நம்மளை நம்பி கேட்குறாங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்கணுன்ற அடிப்படையில் பல விஷயங்களை நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் எது நம்மளுடைய உண்மையாக சொன்னது, சித்தர்கள் சொன்னதுலேயும் இன்றைக்கு புத்தக வடிவில் வர்றதில் சில சிக்கல்கள் இருக்குமா. பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி சில வார்த்தைகள் எழுதிட்டு போயிடுறாங்க. அதாவது எந்த ஒரு பொருள் முழுக்க எதிர்மறையான செயலை செய்யுமோ அந்த பொருள் மிக உயர்ந்த பொருள்னு எழுதிட்டு போயிருக்கிறாங்க. பேராசைப்படுறவன் பெருநஷ்டம் அடையட்டும்னு எழுதுனாங்களான்னு அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாத நம்ம சொல்லக்கூடாது. என்ன அனுபவத்தில் நான் பார்த்ததை சொல்கிறேன். புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே பெரிய உண்மைகள் இல்லை. அதில் 10 விஷயம் இருக்குன்னா 2 தான் உண்மையாக இருக்குது, மீதி 8 மனிதன் ஆசைப்பட்டால் அழிந்து போகட்டுன்ற மாதிரி சாபமட்ட மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னா உலக வசியம்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்கம்மா. அந்த மூலிகை பேர் நான் சொல்ல விரும்பலை, இதை ஒன்ட்டு சொல்லிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். அந்த மூலிகையை எடுத்து வைத்தா உலகமே உன் வசப்படும்னு எழுதியிருக்கு. ஒரு மிக தமிழகத்தில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை விட பெரிய நூலகம் உண்டா? அந்த நூலகத்தில் வாங்கிட்டு வந்த புத்தகத்தில் அந்த வார்த்தை இருக்குது. அதை நாங்கள் பயன்படுத்தி பார்க்குறோம். எடுத்த அன்னையிலிருந்து கையில் இருந்த ஒவ்வொரு நாளும் சண்டை தான். ஏதாவது ஒரு வகையில் யாரோ ஒருத்தர்கிட்ட மன வருத்தம், கஷ்டம், குழப்பம் இப்படியே தான் இருந்தது.
அதை தூக்கி அடுத்த நாளே வேண்டாம் இது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள் பயன்படுத்தி பார்த்துட்டு அடுத்தது உடனே கொண்டு போய் அது தண்ணியில் போட்டாச்சு. நீர்நிலையில் எங்கள் ஊர் பக்கம் பெரிய ஆறு ஏரிலாம் இருக்குது, அங்கே கொண்டு போய் போட்டாச்சு. அதை நாங்கள் பயன்படுத்தலை. இந்த மாதிரி நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, புத்தகத்தில் உள்ளது எல்லாம் உண்மையும் இல்லை, எல்லாரும் சொல்கிறதும் உண்மை கிடையாது. அது நமக்கு பழிச்சா உண்மை. நானே எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நான் சொல்கிறது பழிச்சா தான் உண்மை, பழிக்கலைன்னா அது உண்மை கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்து இந்த குலதெய்வத்தை அழைச்சி தரோம். இந்த ஞான துர்காம்பிகையுடைய யந்திரமும் அதற்குண்டான மந்திர தியான முறையும் கிட்டத்தட்ட 9 மாதமாக இதை எப்படி ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு மிகவும் பயிற்சி எடுத்து, நான் இப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம சாதிச்சிருந்தாலும் மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் பயிற்சி எடுத்து, அதன் மூலிமா கிட்டத்தட்ட அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேருக்கு அதை கொடுத்து அவங்களுடைய ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோமா. மக்களுக்கு நம்ம எதை கொடுத்தாலும் அந்த மக்கள் நல்லா இருக்கணும், அதன் மூலிமா நாமளும் நல்லா இருக்கணும். இதுதான் எங்களுடைய கொள்கை. அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். 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 வணக்கம்மா, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வேலூர்ல இருந்து பேசுறேங்க. லக்கா பேரு. எங்க பையன் தாங்க கல்யாணம் பத்தி கேட்கலான்ட்டு. ஓகேம்மா, உங்க பையனுடைய பிறந்த தேதி மற்றும் நேரம் சொல்றீங்களா? பையன் பேர் ராஜ்குமார். சரி. பிறந்த நேரம் 11:05. காலையிலங்களா நைட்டுங்களா? காலையில. சரி. பிறந்த தேதி? தேதி 7ஆம் தேதி 7ஆம் மாசம் 1995. 95ங்களா? துலா ராசி, சுவாதி நட்சத்திரம். ஓகேம்மா. ஸோ மகனுடைய திருமணத்துக்காக கால் பண்ணியிருக்காங்க ஐயா. 1995. ஸோ மகனுக்கு ஏற்கனவே வரன் பார்த்துருக்கீங்களாமா? பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க செட் ஆக மாட்டேங்குது. 11:05 காலையில. ஓகே. மகன் என்ன பண்றாரு? வேலைக்கு போறாரு? மெக்கானிக் கடை வச்சிருக்காரு. ஓகேமா. ஓகே. ஐயா லைன்ல தான் இருக்காங்க. அதாவதுங்கம்மா, எவ்வளவு நேரமா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சி இப்ப எவ்வளவு நேரமா பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு அரை மணி நேரமா பார்த்துக்கிறோம். சரிம்மா, இந்த லக்ன 2ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் பாவ கிரகங்கள் இருந்தால் திருமண வாழ்க்கையில பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு இருக்கனா? ஆமாம்மா. இந்த உங்களுடைய பையன் ஜாதகத்துல லக்ன 7ஆம் இடத்துல சனி பகவான்மா. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது இல்லாம 2ஆம் இடத்துல ராகு பகவானும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறாருமா. 2ல ராகு, 7ல சனி, ரெண்டுமே இடையூறு கொடுக்கக்கூடிய அமைப்புமா. தொழில் அருமையா இருக்குமா. வாழ்க்கையில என்னைக்குமே அவருக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது. அவர்னால 10 பேர் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தொழில உயர்ந்துருவாருமா, அதுல மாற்று கருத்து இல்லை. திருமணத்தை பொறுத்தவரையிலும் அவருக்கு இடையூறு அதிகமாக இருக்கும். எதை எடுத்தாலும் தாமதம் ஆகிட்டு இருக்கும், தடங்கள் ஆகிட்டு இருக்குமா. குலதெய்வ ரீதியா ஜாதகத்தின் பிரகாரம் எந்த விதமான பாதிப்பும் ஜாதகத்துல காமிக்கலிங்க. வேற ஏதாவது காரணத்தினால குலதெய்வம் பாதிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல, அது பிரசன்னத்துல பார்த்தா தான் தெரியும். உங்களுடைய குலதெய்வத்துடைய பேர் என்ன? முனீஸ்வரன். ஜாதகருடைய அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்பா வண்டி ஓட்டுறாரு. சரிங்க. இந்த உங்களுடைய அதாவது உங்களுடைய கணவர் வழியில பிதுர்சாப குற்றம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அதாவது யாராவது எதிர்பாராத மரணமாக இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஜாதக ரீதியாக அந்த மாதிரி எதுவும் காமிக்கல. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பிரசன்ன ரீதியாக நாங்கள் வேணால் பார்த்து சொல்லலாம். ஜாதகத்தில் பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற அந்த சனி பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கிற அந்த ராகுவும் கொஞ்சம் தடையை குறைச்சிக்கிட்டாங்கன்னாவே அவருக்கு உடனடியாக திருமணம் அமைஞ்சிருங்கம்மா. அந்த 2க்கும் உண்டான பரிகாரம் அப்படின்னு நான் கிரக ரீதியாக எந்த பரிகாரமும் சொல்கிறதில்ல. என்ன நீங்கள் கோவித்து கொள்ள வேண்டாம். நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கிரகம் சரியாயிடுவாங்க, இந்த கோயிலுக்கு போனால் இந்த கிரகம் சரியாயிடுவாங்க. எனக்கு அதில் முழு ஈடுபாடு கிடையாது. நான் கோயில் எல்லா தெய்வமும் நல்ல தெய்வங்கள் தான், எல்லா தெய்வமும் நமக்கு நன்மை தரக்கூடியது, எல்லா தெய்வமும் நம்ம கூட இருக்கணும். இந்த கொள்கையில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் எல்லாத்துக்கும் இதை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எல்லா தெய்வமும் உங்கள் கூட இருக்கிறதுக்கு என்ன வழின்றது தான் நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி அந்த தெய்வங்கள் எல்லாமே நம்ம கூட இருந்து நல்லது பண்ணணும் அப்படின்னும் போது அடிப்படை ஒரு பாதிப்பு இருந்தால், இப்போ ஒரு பானை நிறைய தண்ணி நிறுத்தணும்னா அந்த பானை ஓட்ட விழுவாமல் பின்னமாகாமல் இருக்கணும். அப்போ தான் அந்த பானை நிறைய தண்ணி நம்ம பிடிச்சி வைக்க முடியும். அந்த குடத்துலையோ ஒரு பாத்திரத்துலையோ அந்த தண்ணி நம்ம திருப்பி நம்ம சேமித்து எடுத்து நமக்கு வேணும்னா நம்ம சேமித்து வைக்கணும்னா அந்த பாத்திரம் முதல்ல பின்னமாகாத எந்த விதமான பாதிப்பும் இல்லாத பாத்திரமாக இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு சிறு ஓட்டை இருந்தால் கூட ஒவ்வொரு சொட்டாக ஒழுகி வீணாக போயிடும். அந்த மாதிரி
ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரக ரீதியாவோ அல்லது முன்ஜென்ம ரீதியாவோ ஒரு பாதிப்புன்னு ஒன்று வந்துட்டா அந்த பாதிப்பை நீக்காமல் நீங்கள் எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் பயன் கிடையாது. இங்கே தெய்வம் கும்பிட்டு பழிக்கலைன்றதுக்கு மூல காரணமே என்ன காரணத்தினால இந்த பாதிப்பு, அந்த காரணத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்காம அந்த காரணத்தை சரி செய்யாமல் எல்லா தெய்வங்களுக்கும் உண்டான பூஜை பண்ணியும் எனக்கு கிடைக்கல, இவ்வளோ செலவு பண்ணோம், இவ்வளோ சாமி கும்பிட்டோம், எனக்கு பயன் கிடைக்கல அப்படின்னு அதுக்கு உண்டான முழு பலன் எனக்கு உருவாகவே இல்லைன்னு சொல்கிறவங்க இங்கே அதிகமாக இருக்க காரணமே அடிப்படையான பாதிப்பை யாரும் பார்ப்பதில்லை. அதை சரி செய்வதற்கு முழுமையான தன்னுடைய முயற்சியை செய்யறதில்லை. இங்கே எங்ககிட்ட வரவங்களுக்கு முதல்ல அந்த அடிப்படை பாதிப்பை நிவர்த்தி பண்ணி நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். வாய்ப்பு இருந்தால் நேரில் வாங்கம்மா. ஜாதக ரீதியாக தடைகள் அதிகமாக இருக்குது. விநாயகர் வழிபாடு செய்ய சொல்லுங்கள். சின்ன தடைகளாக இருந்தால் அந்த விநாயகர் அதை சரி பண்ணி கொடுத்துருவார். விநாயகருக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்னா தேங்காய் எண்ணெயில் மண் விளக்கு போட்டு தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கி 2 தீபம் 5 நாட்கள் அல்லது 9 நாட்கள் வைக்கணும். அதுதான் விநாயகர் வழிபாட்டில் ரொம்ப சிறந்தது. அந்த விநாயகருக்கு பிடிச்ச உணவுகள் எது உங்களுக்கு என்ன உங்களால் செய்ய முடியுமோ செஞ்சு விநாயகருக்கு நெய்வேத்தியம் கொடுங்க. கடைசி நாள் கொடுத்தாலும் சரி, அந்த 5 நாட்கள் 9 நாள் கொடுத்தாலும் நீங்கள் சரி, அந்த விநாயகர் சிறு தடைகளாக இருந்தால் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். பெரிய தடைகளாக இருந்தால் கட்டாயம் பரிகாரம் பண்ணனா மட்டும்தாங்கம்மா நிவர்த்தியாகும். பரிகாரம்ன்றதுலேயும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த ஆத்தங்கரையில் போய் குளத்தங்கரையில் போய் பண்ணுற பரிகாரங்கள் கிடையாது. நம்ம கூட தெய்வத்தை நம்ம கொண்டு வர்றது தான் என்னை பொறுத்த வரையிலும் பரிகாரம். என் கூட சாமி இருக்கணும், அதே மாதிரி உங்கள் கூட சாமி இருக்கணும். உங்கள் கூட சாமி இருக்கிறது தான் உங்களுக்கு உண்டான தீர்வுமா. நல்லது. அழைப்புக்கு நன்றிம்மா. ஸோ ஆரம்பத்துலேருந்து நம்மளுடைய காலர்ஸ் எல்லாருக்குமே இந்த திருமண தடை அப்படின்றது ஒரு பொதுவான கேள்வியாகவே மாறிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஞான துர்காம்பிகை இயந்திரம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நான் அதுக்கான பயன் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். கட்டாயமாங்க. இப்போ நாம் இந்த ஞான துர்காம்பிகை நம்ம உபாசனை எடுத்து பல விதங்களில் அந்த அம்மா நமக்கு காட்சி கொடுத்து அந்த அம்மாவோடைய அருளாசி நமக்கு முழுசும் கிடைச்ச பிறகு கிட்டத்தட்ட அந்த அம்மாவை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா தெய்வத்துக்கிட்ட நம்ம அவங்ககிட்ட அனுமதி வாங்கணும். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்கன்னா நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். உங்ககிட்ட நான் ஏதாவது பேசணும், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுத்தா தான் அது சரியாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்குறேன், அம்மா அவங்களுக்கு போய் இந்த வேலையை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு நான் உங்களை கேட்குறேன்னா உங்ககிட்ட அனுமதி நான் கேட்கணும் இல்லையா? அந்த அனுமதி வாங்குறதுக்கு ரொம்ப நாட்கள் நாங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அந்த அம்மா அனுமதி இப்போ தான் கொடுத்தாங்க, பல பேர்த்துக்கு கொடு அப்படின்னு. இப்போ தானே சில மாதங்களுக்கு முன் அதை நாங்கள் முறைப்படி எப்படி கொடுத்தா ஈஸியாக இருக்கும், அதனால் சாதகமான நிலை. இப்போ ஒரு எந்திரத்தை ஒரு தகுட்டில் வரைஞ்சி ஒரு அறுகோணமோ முக்கோணமோ எண்கோணமோ ஏதோ ஒன்று எழுதி ஒரு மந்திரங்களை அதில் எழுதி கொடுத்துட்டாலாம் வேலை செய்யாதுங்க. அதுக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் இல்லை. இப்போ இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்புல உயிர் இருந்தால் தான் பேச முடியும். உயிர் இல்லாத உடம்பு பலனற்றது. அந்த மாதிரி ஒரு எந்திரம் இருக்குன்னா அந்த எந்திரத்துக்கு முறையான உயிரை கொடுத்து அதுக்குண்டான பிரதிஷ்ட முறைகள் இருக்குது, அதெல்லாம் முறையாக கொடுத்து எளிய முறையில் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும். அந்த ஆற்றல் அதில் எந்த நேரமும் இருக்கணும். அதற்கு உண்டான விஷயங்கள்லாம் நாங்கள் அதில் வச்சு கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்போது முதல்ல யார் ஒருத்தருக்குமே அவங்களுடைய அடிப்படை பாதிப்புகள் எது இருந்தாலும் அதை நீக்கிட்டு தான் நம்மக்கிட்ட அடுத்த குலதெய்வ அழைப்பே இருக்கும். என்கிட்ட இது வரையிலும் அந்த 900 பேர் குலதெய்வம் அழைச்சவங்களும் பரிகார முறைப்படி அந்த தடைகள் நீக்கிறதுக்கு உண்டான பரிகார முறைகளை செஞ்சு அந்த தடைகளை நீக்கிட்டு குடும்பத்தில் எந்த விதமான குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நீக்கிட்டு குலதெய்வத்தை முதல்ல கொண்டு வருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் இல்லாமல் எந்த தெய்வமும் பலன் தரல. எவ்வளோ பெரிய விஷயங்களும் முழுமையான பலன் கொடுக்கல. அப்போ அந்த முழுமையான பலன் நமக்கு வேண்டும்னா முதல்ல குலதெய்வம் நம்ம கூட இருக்கணும். இன்றைக்கி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 5 பேர் சேர்ந்து ஒரு கோயில் குளத்துக்கு ஒரு குடும்பத்தோடு போயிட்டு வந்தால் ஏகப்பட்ட செலவாகுதுங்க. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் பெரிய இதெல்லாம் இல்லை. நியாயமான விஷயங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம், அருமையான விஷயங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஞான துர்காம்பிகை கூட நாங்கள் 2 விஷயத்தை கொடுக்குறோம். அந்த எந்திரம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதற்குண்டான மந்திர தியானமும் சொல்லி கொடுக்குறோம். அதை தொடர்ச்சியாக ஒரு வீட்டில் பண்ணிட்டு வரும்போது குடும்பத்தில் எல்லா நன்மையும் நடக்கும், நினைத்த காரியங்கள் பலிக்கும். அதற்கு எந்த விதமான அச்சப்பட வேண்டியதில்லை, பலன் நிச்சயம் கிடைக்கும். மக்கள் அனைவரும் வாங்கி அம்மாவை கூட வச்சிருந்து அம்மாவோடைய அருளாற்றனாலையும் முருகருடைய அருளாற்றனாலையும் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருளாற்றனாலும் எல்லா நன்மையும் பெற்று எந்நாளும் சந்தோஷமாக வாழுங்கள். இறைவன் நம்மை வாழ வைப்பதற்கே இறைவனை தொழுவோம், வாழ்க்கையில் வளம் பெறுவோம். நன்றி. ரொம்ப சிறப்பு சார். ஏன்னா சேலம்லேருந்து நம்ம திருமுருக ஜோதிட நிலையம்லேருந்து நீங்கள் வருகை தந்து இன்னைக்கு நேயர்களுக்கு நிறைய கேள்விகளுக்கான பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. புதியுகம் சார்பாக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நேயர்கள் நிறைய விஷயங்கள் ஐயா உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாத்தையுமே நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக சீக்கிரமாக நல்லதே நடக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி இது கேள்விகள் 1000, இன்னைக்கு ஜோதிடம் ஸ்பெஷல்.